இது வந்து ஒரு டைம் கிடையாது, இது ரெண்டாவது டைம் வந்துனுக்குது இது கம்ப்ளைண்ட்டு. எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஆகுதா, இல்லை உங்களை சுற்றி இந்த மாதிரி எக்ஸ்பல்ஸ் பைக் வச்சுருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி நடக்குதான்றது எனக்கு தெரில. அப்படி செஞ்சு இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்பல்ஸு அந்த வேரியண்ட்டை வந்து நீங்கள் வாங்குறதா இருந்தால் தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்துட்டு முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்கிறது மேபி இட்ஸ் பெட்டர். எக்ஸ்பல்ஸ் பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓகே இந்த பைக்கும் வாங்கலாமா வேணாமான்னு திங்க் பண்ணுறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டிசிஷனுக்கு வந்து வாங்க. ஸோ அம்மா அப்பா கஷ்டப்பட்டு அவங்க பசங்களுக்காக வாங்கி கொடுக்குற பைக்ஸு, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த பைக்குக்கு ஒரே ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டால் கூட அவங்களால வந்து அந்த வழியை வந்து ஏற்றுக்க முடியாது. சர்வீஸ்லாம் முடிகிற வரைக்கும் ஸோ வேகமாகவே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 60-65 தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருப்பேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. இது வந்து எனக்கு சோகமான டேவாக எனக்கு இருக்குது. நம்ம பைக்குக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், இந்த மாதிரி வந்து ஆயில் லீக்கேஜ் வந்து ஆகுதுன்னு சொல்லிட்டு. அது வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 2000-3000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டிட்டேன். இப்போ மறுபடியும் எனக்கு சேம் கம்ப்ளைண்ட். இது நான் என்னத்த சொல்கிறதுன்னே எனக்கு ஒன்றுமே எனக்கு புரியல. மறுபடியும் அதே கம்ப்ளைண்ட் வந்து வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன்ன்றது எனக்கு நிஜமாக என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போது டைம் அரௌண்ட் வந்து ஒரு 12 o'clock சம்திங் வந்து இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தது இப்போது வந்து மறுபடியும் சேம் கம்ப்ளைண்ட் தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா ஆயில் வந்து லீக்கேஜ் வந்து ஆகிட்டுருக்கு. என்ன சொல்யூஷன்னா சொல்கிறதுனே தெரில. நான் உங்களுக்கு நான் மெயினாக இன்னொரு விஷயம் நான் காட்டணும்னு நான் நினச்சது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், 3721 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது, ரொம்பலாம் கிடையாது. ஆக்சுவலாக இந்த ஃபால்ட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்திங்கனாக்கா நான் மேலே ஐ பட்டனில் தரேன். ஸோ நீங்கள் அங்கேயும் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வண்டி வாங்கின இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா கொடுத்துட்டேன். ஸோ மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு நான் போக சொல்கிறேன். என்ன சொல்கிறதுனே தெரியல கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே. இது வந்து இப்போ போட்டுனுக்கிறாங்க. பட் இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் ஒன்று இருக்குது. அதை நான் அப்புறமா நான் சொல்கிறேன் கைஸ். ஸோ இப்போ நான் பைக் வந்து எடுத்துகிட்டு எங்கே போயிட்டுருக்கிறேன்னாக்கா ஆம்பூரில் இருக்கிற ஹீரோ ஷோரூமுக்கு தான். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு நம்ம சர்வீஸ் விட்டது வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான். ஸோ சர்வீஸ் விட்டு நான் ஒரு 300-400 கிலோமீட்டர் சம்திங் தான் நான் வந்து ஓட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் ஓட்டலை. நேற்று வந்து நான் பைக் எடுத்தேன், அப்போ நான் செக் பண்ணி பார்க்கல. பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஸோ இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் 15/6/2024 ஓகேங்களா. டைம் அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 o'clock மேலே வந்து ஆகுது. பிகாஸ் நான் கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகிப்போச்சு. ஸோ அது இல்லாமல் கோப்ரோ அது இதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே மாட்டுறதுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து அங்கே நான் சர்வீஸ் வந்து செக் பண்ண போகிறேன். ஸோ அங்கே வந்து இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்கக்கிட்ட வந்து நான் இதை வந்து நான் செக் பண்ணிவிட்டு என்ன ஃபால்ட்டு அப்படின்றத நான் வந்து கேட்க போகிறேன். என்ன ப்ரோ இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், ஸோ இது ஏன் ப்ரோ நீ பெருசு பண்ணுற,
அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பெருசு பண்ண விரும்பலை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 4 பேருக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஸோ இந்த 4 பேர் யார் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி வந்து எக்ஸ்பல்ஸ் பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓகே இந்த பைக்கும் வாங்கலாமா வேணாமான்னு திங்க் பண்ணுறவங்க, தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டிசிஷனுக்கு வந்து வாங்க. ஆக்சுவலாக வந்து நான் படுற மாதிரி நிறைய பேர் பட்டிருக்காங்க. அது வந்து என்ன நான் சொல்கிறதுன்னு எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து தெரியல கைஸ். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஃபஸ்ட் டைமே வந்து நான் ஃபஸ்ட்டு நான் நினச்சி ஆசைப்பட்டு வாங்கின வண்டி இது. அதுக்கு இந்த மாதிரி ஆகுதுனாக்கா நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரில. நோ வேர்ட்ஸ் டு சே எனிதிங். எல்லா பைக்கர்ஸ்க்குமே புதுசாக பைக் வாங்குகிற எல்லாருக்குமே என்ன சொல்கிறேன்னா ஒரு ஆசை, ஒரு கனவுன்றது ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆசை கனவுன்றதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். கஷ்டப்பட்டு நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு மோட்டோ விளாகராக இருக்காங்க. நிறைய பேர் வந்து அவங்களுடைய பைக் வந்து புது பைக் வாங்கணுன்ற ஒரு தாட் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அந்த மாதிரி பைக் வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அம்மா அப்பா கஷ்டப்பட்டு அவங்க பசங்களுக்காக வாங்கி கொடுக்குற பைக்ஸு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக்குக்கு ஒரே ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டால் கூட அவங்களால வந்து அந்த வழியை வந்து ஏற்றுக்க முடியாது தான் எனக்கும். ஏன்னா இது வந்து நான் கஷ்டப்பட்டு என்னுடைய சொந்த உழைப்பில், ஸோ நான் வந்து எங்கள் அப்பா அம்மா சம்பாதிச்ச காசில், இல்லை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கொடுத்த காசில் அப்படின்ற இதெல்லாம் எனக்கு கிடையாது. ஏன்னா எனக்கு யாரும் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. ஸோ ரொம்ப டீப்பான ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து யாருமே கிடையாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் கஷ்டப்பட்டு ஒரு ரூபாவும் சேர்த்து வச்சு நான் பிடிச்ச பைக்கு வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் பைக் மட்டுமே கிடையாது, ஸோ காரும் அவ்வளோதான். ஸோ நான் வாங்கின காரும் அதே மாதிரி தான். நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அதாவது ஒரு ரூபாவும் என்ன சொல்கிறதுன்னா அப்படி சேர்த்து வச்சு நான் வாங்கின கார் அண்ட் பைக்ஸ் தான். பைக்ஸுக்கு காருக்கும் எனக்கு கார் கூட எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையே கொடுத்ததில்லை கைஸ். ஆனால் பைக் வந்து எனக்கு பயங்கர என்ன சொல்கிறதுன்னு எனக்கு வார்த்தை வரல. மறுபடியும் மனசு உடஞ்சி இருக்குது. என்னை லவ் பண்ண பொண்ணு விட்டு போனப்போ கூட ரொம்ப அழுதுருக்கேன், ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கிறேன். இப்போது என்ன சொல்கிறேன்னா ஒரு புது பார்ட்னர் நம்மளுக்கு கிடைச்ச பிறகு அந்த பார்ட்னருக்கும் இதே மாதிரி நிலமை வரும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது கைஸ். அதுதான் கைஸ் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுனே எனக்கு வார்த்தையே வரல. அந்த அளவுக்கு மனசில் கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன். பெரிய டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து எங்கள் மாமாவுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு பர்சன் இருக்கார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமாவையும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பர்சனையும் வந்து கூப்பிட்டு வச்சு என்ன ஏதுன்றதை பேச போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போது நான் அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க, அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்றது எனக்கு 0% வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றுமே எனக்கு புரியலை. ஒரு டிசிஷனில் இருக்கிறேன். ஆக்சுவலாக வந்து என்னுடைய மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 310 GS மேலே வந்து BMW 310 GS மேலே வந்து எனக்கு வந்து ஐடியா இருக்குது. ஸோ மேபி இது ரெடி ஆகவே ஆகாது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த பைக்கை அவங்கக்கிட்டே நான் ரிட்டர்ன் வந்து நான் கொடுத்துட்டு, ஸோ நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறதில்ல. நான் எங்கே வாங்கினோன்னா அந்த பைக்கை அப்படியே அவங்கக்கிட்டே நான் கொடுத்துட்டு அவங்க மேலே வந்து கம்பெனியில் வந்து கேஸ் போட்டுட்டு, ஸோ அவங்க வந்து நான் கோர்ட்டுக்கு வந்து நான் இது பண்ணலான்றது என்னுடைய ஒரு ஐடியாவாக எனக்கு இருக்குது. கேஸ் ஓகே ரெடி ஆகிடுச்சு, நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க வந்து எதனா சொல்லிட்டாங்கன்னா ஐ வில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ்லாம் முடிகிற வரைக்கும் ஸோ வேகமாகவே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 60-65 தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருப்பேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. ஸோ இவ்வளோ பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து லீக்கேஜ் ஆகுதுன்னா நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல.
இது செஞ்சு இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்பல்ஸு அந்த வேரியண்ட் வந்து நீங்கள் வாங்குறதா இருந்தால் தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்துட்டு முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்கிறது மேபி இட்ஸ் பெட்டர். எனக்கே வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி ப்ரோ நான் வந்து பைக் எடுக்கலான்னு இருக்கிறேன், இந்த மாதிரி எக்ஸ்பல்ஸ் எடுக்கிறதா இல்லை வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம் அந்த மாதிரி என்ன நான் எடுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஸோ நான் அப்பயே அவருக்கு வந்து நான் வேணாம் பிரதர், நீங்கள் வந்து அவசரப்படாதீங்க, என்ன மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு பைக் வந்து சாய்ஸ் பண்ணுறது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அவரே வந்து அந்த கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன், இந்த மாதிரி வந்து எக்ஸ்பல்ஸ் பைக் வந்து நிறைய ஆயில் லீக்கேஜ் ஆகுது ப்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு. இது வந்து ஒரு சின்ன பிரச்சனையாக நான் வந்து எடுத்துக்கிட்டேன்னா அது வந்து அப்படியே பெரிய பிரச்சனையாக வந்து பின்னாடி வந்து நிற்கும். நான் எங்கன்னா இப்போ நான் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரைட்ஸ் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக அது வந்து நான் சொல்ல விரும்பலை, என்னென்ன ரைடு அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. நானும் என் பிரதர் வந்து பெருசாக வந்து பிளான் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கான ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து போயிட்டுருக்கு ஒரு ஒர்க்காக. பட் எனக்கு வந்து கொஞ்சம் பிஸ்னஸில் கொஞ்சம் இது இருக்கிற வாசி, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கேன், அவ்வளோதான். ஸோ மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இதுதான் ஒரு அட்வென்ச்சர் பைக்கு ஒரு கேட்டகரியில் நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டு நான் வாங்கின பைக்கு வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரிய வரும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா கைஸ். சீரியஸாக என்னால் வந்து பயங்கர கஷ்டமாக இருக்குது கைஸ், என்னால் முடியல. என்ன ப்ரோ இதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு ஏன் ப்ரோ இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இது வந்து நான் ஒரு கண்டென்ட்டாக நான் நினைக்கல, உங்களுக்கும் தெரியணும் தெரிஞ்சுக்கணும் நீங்களும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணுறேன். தயவு செஞ்சு எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இந்த பைக்குன்னு கிடையாது கைஸ். ஸோ எந்த பைக் வாங்கினாலும் சரி, நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணணும். அதை நீங்கள் நோட் பண்ண மறந்துட்டிங்கன்னா அது வந்து பின்னாடி உங்களுக்கு தான் அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ அது அந்த டைமில் நீங்கள் ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டில் போயிட்டு இருக்கீங்க, சுற்றி முற்றி டவர் கிடையாது, எதுவுமே கிடையாது, உங்கள் பைக் மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குனாக்கா அப்போ அந்த டைமில் சுச்சுவேஷன் நினச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கனாக்கா ஷோரூமுக்கு போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு நான் விரும்புகிறேன். எனக்கு ஒரு சில விஷயம் எனக்கு தெரியுதுன்றதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே வந்து தெரியாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களுடைய நிலமெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஒரு பைக்கே கிடையாது நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த பைக் வேணால் வாங்கலாம், BMW, ஸோ கவாசாக்கி, எனி பைக், எனி பிராண்ட்ஸ், அந்த மாதிரி பைக்கு கூட அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்கலாம். மேபி வேறு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்கலாம். அதை வந்து நீங்கள் இது பண்ணுறது பெட்டர். ஆக்சுவலாக இப்போது எங்கள் மாமா கால் பண்ணேன், நான் பாதி தொலைவில் தான் இருக்கிறேன். ஸோ அதனால் மாமாவுக்கு வந்து கால் பண்ணுறேன். ஹலோ 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 மாமா, வந்துட்டேன், வரியா? இல்லை மாமா, நீ கொஞ்சம் வரியா, இங்கே கொஞ்சம் பேசணும். அது வண்டி கொஞ்சம் நிறைய கம்ப்ளைண்ட் அது. வா மாமா. ஸோ வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. நம்ம ஷோரூம் அங்கே போயிட்டு வெயிட் பண்ணுவோம். ஸோ வண்டியோட இன்ஜின் சவுண்டு கூட வேறு மாதிரி இருக்குது. என்னென்ன தான் நடக்குதுன்னே எனக்கு ஒன்றுமே புரியல கைஸ். இது ஒரு தடவை எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஆகுதா, இல்லை உங்களை சுற்றி இந்த மாதிரி எக்ஸ்பல்ஸ் பைக் வச்சுருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி நடக்குதான்றது எனக்கு தெரில. அப்படி நடக்கிறதா இருந்தால் தயவு செஞ்சு இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்சதோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்ட்டு. மாமா வந்த பிறகு நான் அப்படியே இது பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மாமா வந்த பிறகு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மாமா வந்துட்டார். பிரேம் இருக்கிறாரா இல்லைன்னு தெரில. கீழே அங்கே தானே இருக்கிறாரு, இங்கே கீழே இல்லையே. கீழே கிடையாது, பிரேம்ன்றவங்க கீழே கிடையாது, மேலே தான் இருக்கிறாங்கன்றாங்க. இன்ஜின் ஆயிலேருந்து லீக்கேஜ் ஆகினே
ஆயில் லீக்கேஜ் ஆயினே இருக்குது. இது இங்கே வருது பாருமாம்மா, தெரிதா? கீழே அந்த பஞ்சு மாதிரி ஒன்று இருக்குது பாரு, அந்த இடத்துல இருந்து ஆயில் லீக்கேஜ் ஆகினே இருக்குது. இல்லைம்மாம்மா, இது வந்து ஒரு டைம் கிடையாது, இது 2வது டைம் வந்துனுக்குது இது கம்ப்ளைண்ட்டு. ஒரு டைம் என்ன சொன்னாங்கன்னா அந்த போல்ட்டு தான் போயிட்டுருக்கோன்னாங்க. அந்த போல்ட் இங்கே தான் வந்துச்சு, இங்கே தான் வந்து வாங்கிட்டு போய் நம்ம மாற்றினது. இப்போது 2வது வந்து சேம் அதே கம்ப்ளைண்ட்டே வந்துட்டுருக்கு. கீழே போகலாமா? கீழே போய் பார்க்கலாம். அவர் தான் சர்வீஸ் பார்க்குறாரு. ஆயில் லீக்கேஜ் ஆகுது, இன்ஜின்லேருந்து ஆயில் லீக்கேஜ் ஆகுது ப்ரோ, ஆயில் லீக்கேஜ் ஆகுது ப்ரோ. இதோட 2வது டைம் அந்த மாதிரி ஆகுது. இங்கே இருக்கு பாருங்க, காட்டுறேன். இந்த வாரத்தில் லீக்கேஜ் ஆகுது பாருங்க. இல்லை பிரதர், கீழே பிரதர். 2வது ஹெட்டு, இது ஃபஸ்ட் ஹெட்டு, இது மேலே இருக்குது 2வது ஹெட். இல்லை ஃபஸ்ட் ஹெட்டில் பாருங்க அந்த இடத்துல. இதோட 2வது டைம் எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் ஆகிட்டுருக்கு. எப்போ வரும்? எப்படி பிரதர், கொடுத்துட்டு போட்டுமா? ஓகே, எப்போ வருவாங்க? 2:30க்கா? சர்வீஸ் இன்ஜினியர் வந்து வரலன்னாங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் போயிட்டு இருக்காங்களாம். அதுக்கப்புறம் வந்து வந்தாங்க. ஸோ வந்த பிறகு வந்து சார் இன்றைக்கி சாட்டர்டே, ஸோ எங்களுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் வந்து செக் பண்ணி இது பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து மண்டே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க, ஏன்னா நாங்கள் வச்சுட்டு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ எனக்கு வந்து வண்டி அங்கே வந்து விட்டுட்டு வரதுக்கு எனக்கு வந்து மைண்டு வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் ரிட்டனு. என்ன நடக்குதுன்றது எனக்கு சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை கைஸ். ஸோ இது ஒரு டைம் வந்தால் பரவாயில்ல, இது வந்து 2வது டைம். அது நினச்சாலே எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே ஆகுது, ரொம்ப கடுப்பாக இருக்குது கைஸ். என்ன சொல்லணும்னு புரியல. ஸோ நான் மற்றதெல்லாம் நான் வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓ, நம்ம வண்டி இங்கே தான் நிற்கிது. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. ஸோ அவங்க மண்டே வந்து பார்த்திங்கனாக்கா சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மண்டே பைக் வந்து விட சொல்லியிருக்கிறாங்க. பைக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஒன் டே டைம் கேட்டிருக்காங்க. ஸோ நான் எங்கே லீக்கேஜ் ஆகுது என்னன்றது உங்களுக்கு வந்து நாங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்ட் 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ பார்ட் 2 வந்து பார்த்திங்கனாக்கா நான் மறுபடியும் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். என்ன சொல்கிறதுனே தெரில, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது கைஸ். ஆனால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, ரொம்பன்னு இல்லை, ரொம்ப 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 மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல தாங்க, கரெக்டாக இந்த இடத்துல தான் ஆயில் லீக்கேஜ் ஆகுது. இதோ சரவணா வரான். ஸோ அவனுக்கு வந்து இன்றைக்கி வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால வரல, இந்த இப்போ தான் வந்துட்டு. என்ன பண்ணுறதுன்னு தான் எனக்கு சத்தியமாக தெரியல. ஒரு சைடு மூவாண்டி பிரச்சனையாகுது, இல்லைன்னா ஏன் வண்டி பிரச்சனையாகுது. அட பாடா, என்ன ரைடு போய் என்ன இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிச்சா அது எப்படியெல்லாம் சோதிக்குது பாரு. சண்டே ரைடுன்னு ஆரம்பிச்சோம், கரெக்டாக போயிடுச்சு ஒரு 2 வாரம். மறுபடியும் இந்த வாரத்தில் ஆப்பு, பெரிய ஆப்பு. ஸோ இன்னைக்கு சாட்டர்டேல, இன்னைக்கு சனிக்கிழமை. ஸோ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அது கூட பிளான் பண்ணி வச்சிட்டோம் எங்கே போனோன்றதெல்லாம்.
ஸோ எங்கே போகணுன்றலாம் பிளான் பண்ணி வச்சிட்டோம். பட் ஆனால் இன்றைக்கி வண்டி எடுத்து கொஞ்சம் வாட்டர் வாஷ்லாம் பண்ணி கொஞ்சம் நீட்டாக வைக்கலான்னு பார்த்தேன். அப்படி செக் பண்ணும்போது தான் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. ஸோ உடனே சர்வீஸ் சென்டருக்கு வந்து எடுத்துகிட்டு போனேன், பார்த்தோம். ஸோ மண்டே எடுத்துட்டு நான் சொல்லியிருக்காங்க. மேபி மண்டே தான், மண்டே பார்க்கலாம். அது ஸ்கிரீனுங்க. அதே வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருந்தா தானே படம் காட்ட முடியும். வெளியில கலர் படம் போட்டு உள்ள வெள்ளை ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த பாக்குறியா?